ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த முட்டையில் நல்லா கலந்து விடலாம். இந்த முட்டையில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி கலந்து விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு மசாலா ட்ரையாக இருக்குது அப்படின்னா, ஒட்டவே இல்லை அப்படின்னா, லைட்டாக தண்ணி தெளித்து கூட அந்த மசாலாவில் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா, அதை ரோஸ்ட் பண்ணி நம்ம முட்டை கிரேவியில் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, முட்டை கிரேவிக்கு நம்ம இந்த முட்டையை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை முட்டை எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்ச முட்டையை இதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். எல்லா பக்கமும் ஒரே இதாக விட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா செவந்து போய் மற்ற பக்கம்லாம் செவக்காமல் விட்டுரும். அதனால இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் தள்ளி நின்று உருட்டிக்கிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் முட்டை வந்து எண்ணெயில் போட்டதும் ரொம்ப வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்கும் சேஃபாக இருக்கணும்ல, அதனால தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் முட்டையை போட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்கரு வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி நின்று தான் நான் எப்போவுமே செய்வேன். இந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நம்ம முட்டை கிரேவியில் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் அந்த தோல்லாம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதனால் அப்படியே லைட்டாக உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அதை பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டை கிரேவிக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு, தனியாக வச்சாச்சு. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா அரைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இது வீட்டிலேயே தயார் பண்ணது தான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க, இன்னும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா நீங்கள் வதக்கி வைங்க. இது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். அது கூட நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா பேஸ்ட், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கருவேப்பிலை போட்டதுமே நீங்கள் அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க எண்ணெயிலேயே. அது கூட நல்லா தண்ணி ஊற்றி, இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ, ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு 1½ ஸ்பூன், மஞ்சள் தூள், மல்லித்தூள் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுதான் நல்லா கிரேவியாக காட்டும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கலந்து வரக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இதை இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டில் இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த முட்டையெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி கிரேவி மாதிரி வரணும். அந்த பக்குவம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கா குழம்பு. இதை நல்லா வத்த விட்டுருங்க. நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துரும். வாவ்! சூப்பரா நல்லா கிரேவியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்க, இல்ல சப்பாத்தில வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.